மகா வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. தானியேல் அந்நிய தேசமாகிய பாபிலோன் தேசத்தில ஜீவனுள்ள தேவனை துதித்து சொல்லக்கூடிய வேத வார்த்தை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் அவர் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் கலக்கமடைந்தார். தன் தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் ஞானிகளை அழைத்து இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லும்படியாக அவர் கேட்டார். இதனுடைய காரியம் பார்க்கும் பொழுது, இந்த ராஜா தான் என்ன சொப்பனம் கண்டேனோ அந்த சொப்பனத்தையும் அவர்கள் சொல்ல வேண்டும், அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். எவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு நிபந்தனை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த பாபிலோன் தேசத்தில இருந்தது. ஒருவேளை அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் ஞானிகளை எல்லாம் ராஜா கொன்று விடுவார். மிகவும் மதீனமான சட்டமாகவும் இது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இந்த பாபிலோன் தேசத்துல வான சாஸ்திரங்கள், ஜோசியங்கள் இப்படி நியாயப்பிரமாணத்திற்கு அருவருப்பான காரியங்களை கை கொண்டு படித்து இதுல அவர்கள் வளரக்கூடியவர்கள். அவர்களாலும் கூட இந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. தானியேலும் அந்த இப்படிப்பட்ட படிப்பையும் படிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். அவரும் அது 3 ஆண்டுகள் அங்கு படித்திருக்கலாம். ஆனாலும் கூட அவருக்கு சொல்லி கொடுத்த ஞானிகளாலும் கூட இந்த சொப்பனத்தையும் சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. எல்லாரும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இதற்கு முன்னதாக ஏற்கனவே தேவ கோபத்தினாலேதான் இந்த பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத வாலிப பிள்ளைகளும் அடிமைகளாக இருக்கிறார்கள். தேவன் கைவிடப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஞானிகளும் தானியேலும் நண்பர்களும் காப்பாற்றப்படுவதற்கு தானியேல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கும்படியாக அவர் ஆயத்தமாகிறார். ஏராளமான ஆயிரக்கணக்கான யூத ஜனங்கள் அடிமைகளாக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த 3 வாலிப பிள்ளைகள் தனித்துவமாக தேவனோடு கூட உறவாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. பாருங்கள் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிஷாயேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அந்நிய தேசத்துல இந்த வாலிப பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு 18 வயது இருக்கலாம். இந்த வாலிப பிள்ளைகள் தேவனோடு கூட உறவாடும்படியாக, ஜெபிக்கும்படியாக, தேவன் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான். 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இவர்கள் அடிமைகளாய் வந்து ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கலாம். பாருங்கள், தேவ கோபம் தன் மீது இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனிடத்தில் இரக்கம் கேட்கும்படியாக அந்நிய தேசத்திலே உறுதியோடு கூட தேவனிடத்தில் நெருங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. எவ்வளவு அருமையான காரியம். நண்பர்கள் ஜெபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, தானியேல் என்ன செய்கிறார்? விசுவாசம் உள்ளவராக ராக்காலத்திலே தேவன் சொப்பனத்தை வெளிப்படுத்தும்படியாக உறங்கும்படியாக சென்றார். தூங்கும்படியாக அவர் சென்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு விசுவாசம். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை விசுவாசித்து தேவன் இந்த சொப்பனத்துக்கு எனக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவர் உறங்க சென்றதை நாம் பார்க்கிறோம். அந்த உறக்கத்தில தானியேலுக்கு தேவன் தரிசனத்தில அந்த நேபுகாத் நேச்சருக்கு அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை அறிந்த பிறகுதான் தானியேல் துதிக்கிறார் இல்லையா? பாருங்கள், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி 21ஆம் வசனத்துல அவர் துதிக்கிறார். உண்மையாகவே நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இல்லையா? நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாதாக என்று ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி அவர் துதிக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட
நாம் கைவிடப்பட்டது போல சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் தேவனோடு கூட அவரிடத்துல நாம் நெருங்கும் பொழுது, விசுவாசமாய் நெருங்கும் பொழுது, அந்நிய தேசத்துல அவர்களோடு கூட கலந்து விடாதபடி கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இல்லையா, தேவனிடத்தில் நிலைத்திருந்து அவர்கள் கேட்ட அந்த ஜெபம் பதில் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல நாம் எந்த இடத்துல இருந்தாலும், நம்மை சுற்றிலுமாய் பாவமுள்ள சூழ்நிலையில் இருந்தாலும், நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் நிலைத்திருக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த ஜெபங்கள் ஸ்தோத்திரங்களாய் மாறும். இங்கு தானியேல் அந்நிய தேசத்திலே ஸ்தோத்தரிக்கிறார். தானும் தன்னோடு இருக்கக்கூடிய ஞானிகளும் அழியாதபடி இந்த ஜெபத்தில் அவர் போராடினார். அதுபோல நாமும் நம்மோடு இருக்கக்கூடிய அநேகர் அழிந்து விடாதபடி, ஆத்துமா அழிந்து விடாதபடி நாமும் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரம் நன்மைக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து நாமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவ நாமம் மகிமைப்படட்டும்.